Hi viewers, welcome to YuvaTamilTech channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய சோலார் சிஸ்டத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதுவும் ஒரு விவசாயி தன்னோட தோட்டத்துல போட்டுருக்காரு. நம்ம விவசாயி பார்க்க போலாம். YuvaTamilTech channel நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புது யூடியூபராக உங்கள் சேனலை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ YuvaTamilTech ஃபேஸ்புக் பேஜில் போய் ரெக்வஸ்ட் கொடுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை பற்றி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃப்ரீ லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ இந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் கழிச்சு நம்ம சோலார் பேனல் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் அவர் இன்ட்ரோ எடுக்க போகிறோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இனிமேல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம ஊர் விவசாயி இவர் தான். இவரோட பேர் என்னென்னு நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஐயா, உங்கள் பேர் என்ன? பேர் ராமலிங்கம். ராமலிங்கம், நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பூர்வீகமே இதுதான். சரிங்க. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 51 வருஷம், நான் 50 வருஷம் இங்கே தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவரோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டிருக்காரு. அதாவது விவசாயத்துக்காக சோலார் பேனல் போட்டிருக்காரு. இப்போ அதை பற்றின விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பேனல் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 11 பேனல், அந்த பக்கம் 11 பேனல், மொத்தம் 22 பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த 22 பேனலும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன் ஆகி இந்த பாக்ஸு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரைவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 குட்டி பேனல் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா ட்ராக்கிங் சிஸ்டத்துக்காக வச்சிருக்காங்க. அதாவது சூரிய ஒளி எங்கெல்லாம் படுதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. பேனலோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இது டிரைவோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் வழியை எடுத்துகிட்டு போய் மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு சோலார் பேனலோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 230 வாட்ஸ். இந்த ஒரு சோலார் பேனலோட வோல்ட் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட். மொத்தம் 22 சோலார் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் முறையில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 சோலார் பேனலும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த சோலார் பேனல் அதாவது சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 2 சோலார் பேனல் வச்சிருக்காங்க. இந்த ஒரு சோலார் பேனலோட வால்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கால்வனைஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 22 சோலார் பேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயராக பிரிச்சிருக்காங்க. ஐயா, இந்த சோலார் பேனல் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இது நீங்கள் வந்து போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இது இப்போ போட்டு 5 வருஷம் முடிச்சிருக்கேன். 5 வருஷம் முடிஞ்சிருங்களா? 5 வருஷம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சோலார் பேனல் ரன் ஆகிட்டு இருக்குங்களா? ரன் ஆகிட்டு இருக்குது. சின்ன ப்ராப்ளம் அப்பப்போ வரும். ஏதாவது இடிச்சு அந்த டிரைவ் மட்டும் வரும், அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம். சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போர் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? போர் எத்தனை அடி போட்டிருக்கீங்க? போர் வந்து என்னுடைய போர் 400 அடி. 400 அடி போட்டு 400 அடி எப்படி இறக்கிருக்கோம். சோலார் பேனல் போட்டிருக்கிறதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? இடம் வந்து ஒரு சென்ட். 1 சென்ட் இடம் தேவைப்பட்டுச்சுங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போர் போடுறீங்க, கண்டிப்பாக உள்ள மோட்டார் வச்சுருப்பீங்க. அது என்ன ஏசி மோட்டாருங்களா இல்லை டிசி மோட்டாருங்களா? மோட்டார் வந்து ஏசி மோட்டர் தான். ஏசி மோட்டார் தாங்களா? இப்போ நீங்கள் போட்டிருக்க இந்த பேனல் இருக்குது இல்லைங்களா, இந்த பேனலுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் டெய்லி வந்து இங்கே வந்து போட்டு போவீங்களா இல்லை மொபைல் மூலமாகவே பண்ணிக்குவீங்களா? இல்லை, இது வந்து டிரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்கு. நம்ம ஆட்டோமேட்டிக் வேணால் போட்டுக்கலாம். தண்ணி தேவைப்படலை மோடம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வெந்தான் ஆன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது நாம் வந்து போட்டால் மட்டும்தான் ஓடுவோம். இல்லைன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அதே ட்ரிப் ஆகி. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சோலார் பேனல் போட்டிருக்கீங்க, மற்றவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மோட்டார் வச்சுருக்காங்க. அதுக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம்? எலக்ட்ரிசிட்டினா அது வந்து நைட்டு பகல் ஓடிட்டுருக்கும். இது பகலில் ஒரு 10 மணி நேரம் கன்ஃபார்மாக ஓடுது. இடையில வந்து மிச்சம் ஒரு 14 மணி நேரம் ஓட்ட முடியாது. மற்றபடிக்கு நார்மலாக மோட்டர் இருந்தால் கூட போதும், அதிக வெயில் இதுக்கு தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டி மோட்டார் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அந்த அளவுக்கு உங்களோட சோலார் பேனல் ஓடுது இல்லை அதை விட கம்மியாக தான் ஓடுமா? சோலார் பேனல் வந்து நல்ல வெயில் அடிக்கிறப்போ அதை விட அதிகமாக தண்ணி ஊற்றுது. ஏன்னா எலக்ட்ரிக் வந்து 360 வோல்ட்னா அந்த வோல்ட்டு முழுசாக எலக்ட்ரிக்கில் கிடைக்கிறதில்ல. இதில் வந்து அப்படி இல்லை, டைரெக்டாக 440 வோல்ட்னா 440 வோல்ட்டும் அதுக்கு கிடைக்குது. தண்ணி வந்து அதே மோட்டர் கனெக்ஷன் வந்து எங்கள் கிணத்து மோட்டரில் எலக்ட்ரிக் மோட்டர்லாம் கூட கனெக்ஷன் கொடுத்து பார்த்தோம். கிணண்டில் ஓடுற தண்ணி விட ஒரு அரை அடி எச்சா தள்ளி ஊற்றுது. சரிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி மோட்டர் வச்சதோட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மோட்டர் எல்லாமே ஒரே மோட்டர் தான். எலக்ட்ரிசிட்டி மோட்டர் எந்த மோட்டராக இருந்தாலும் சோலாரில் ஓடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டிருக்கீங்களே, இது நீங்கள் வந்து என்ன அரசு மானியத்தோடு வாங்கி பண்ணீங்களா இல்லை உங்களோட கை காசு போட்டு பண்ணீங்களா? இல்லை, பகுதி மானியம் கொடுத்தாங்க அப்போ. எனக்கு வந்து 1 லட்ச ரூபா செலவாச்சு மொத்தமாக. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 220 என்னமா வந்தது, மிச்சம் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. சரி. இப்போ நீங்கள் இந்த சோலார் பேனல் வாங்கினீங்க இல்லையா கவர்மெண்ட்டு, அதுக்கு நீங்கள் யார் போய் பார்த்தீங்க, எப்படிலாம் வாங்கினீங்க? இது வந்து நம்ம அம்மாப்பட்ட அக்ரி அவையாளன் துறையில் பதிவு பண்ணி வச்சோம். அவங்க பொறியியல் துறைக்கு போனாங்க, பொறியியல் துறையில் பதிவு பண்ணியிருக்கிறோம். பொறியியல் துறையில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் அவங்க வந்து இந்த மாதிரி சோலார் கேட்டீங்க, உங்களுக்கு வேணுமான்னு வந்து கேட்டாங்க. அவங்க இடத்த தேர்வு பண்ணி உடனே ஒரே 10 நாளில் கொடுத்துட்டாங்க. டிடி எடுக்க சொன்னாங்க ஒரு 70,000 ரூபாய்க்கு. டிடி எடுத்து கையில் கொடுத்தோம்.
ஒரே வாரத்தில் எங்களுக்கு பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க. நீங்கள் சோலார் பேனல் போட்டு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், அதாவது உங்களோட மன திருப்திக்கு நல்லா ஓடிட்டுருக்கீங்க. இது எல்லாமே சுத்தம் ஓடுது. எல்லாமே எந்த எங்களுக்கு மோட்டர் வந்து இது வரலுமே மோட்டர் நாங்கள் இழுத்தது கூட இல்லை. டிரைவ் மட்டும் எதாவது இடி மின்னல் இருந்தால் அந்த போர்டு சின்ன சின்ன பிரச்சனை, அதை மெக்கானிக்கல் வந்து அவங்க கம்பெனிக்கார் வந்து பார்த்து கொடுத்துட்றாங்க. இந்த உலகத்தில் இருக்காங்க, இந்த நம்ம நாட்டிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த சோலார் பேனல் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சோலார் வந்து பரவாயில்ல. இப்போ இபிலாம் வந்து ரொம்ப 2.5 லட்சம் 3 லட்சங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக தர்றதில்ல. இது கிட்டத்தட்ட அதிகமாச்சும் ஒரு 4-5 மாதத்தில் கொடுத்துட்றாங்க பதிவு பண்ணோம்னா. இது நம்ம வருஷக்கணக்காக தேவையில்லை. அதனால் இது நம்மளுக்கு சேஃப்டியாக தெரியுது. சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலார் பேனல் டெய்லி வந்து ஆன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற அதாவது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே மொபைல் ஃபோன் வச்சு பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாம். அது மொபைல் ஃபோனுக்கு உண்டானது செட் பண்ணோம்னா இது ட்ரைவில் செட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சுது. அது எனக்கு வீடு பக்கத்தில் இருக்குது, எனக்கு தேவையில்லை. தூரமாக இருந்தால் பண்ணிக்கலாம். சரி. பேசலாம். 0 ஆஃப் ஆகிடும். இப்போ ஆஃப். பேசலாமா? இப்போ ஆஃபுங்க. இது ஆன் பண்ணுறது வந்து இது ட்ரைவு. இது என்சிபிங்கிறது வந்து என்சிபி போட்டோம்னா தான் மறுபடியும் இதில் 0 வரும். இப்போ வோல்டேஜ் கம்மியாகிறதுனால இந்த மாதிரி இருக்குது. 0 வந்த பின்னாடி சுவிட்சு மட்டும் போட்டோம்னா மோட்ரு ரன்னிங் ஆயிரும். இது ரன்னு. அது அப்படியே பாயிண்ட் ஏற வெயிலுக்கு தகுந்த மாதிரி மோட்ரு ரன் ஆகி ஓடிட்டுருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் டவுன் ஆகிறதுனால ஹெச்சுன்னா மோட்ரு ஓடுதுன்னு அர்த்தம். இது ஒரு 15 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டாவே மோட்ரு தண்ணி வெளியில் எடுத்துரும். இது கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வரலும் வரும். 50 பாயிண்ட்டுங்கிறப்ப நம்ம எலக்ட்ரிக் மோட்டரை விடவே அதிக தண்ணி வந்துடும். ஒரு 40 பாயிண்ட் வந்தாவே எலக்ட்ரிக் மோட்டர் தண்ணி எடுக்கும். 50 பாயிண்ட்டுங்கிறப்ப ரொம்ப நல்ல வெயிலாக இருக்கணும். ஓரளவுக்கு வெயிலில் 50 பாயிண்ட் எடுத்துரும். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே 0 வந்துடும். 0 வந்த பின்னாடி என்சிபி ஆஃப் பண்ணிக்கணும். இல்லை ஆட்டோமேட்டிக்னா உள்ள ஆட்டோமேட்டிக் போட்டோம்னா அதே ஓடிக்கும். வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஓடும். மறுபடி இருட்டானா ஆஃப் ஆயிரும். இது மாதிரி செல்லில் இருந்தாலும் செல்லில் நம்ம பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த எலக்ட்ரிக் மோட்டருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. மோட்ரு இதுக்கு தனி மோட்டர்லாம் இல்லை, எல்லாமே அதே மோட்ரு தான். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 22 பேனல் போட்டிருக்குது. ஒரு பேனல் வந்து 230 வாட்ஸு. வோல்ட் வந்து 24 வோல்ட்டு. இது வந்து இப்போ 22 இது 5 ஹெச்பி போட்டிருக்குறோம். ஆனால் 5 ஹெச்பிக்கு வந்து 2 பேனல் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஏதோ வீக்கெண்டாவோ ஏதோ ஒன்று பண்ணால் அடிஷனலாக 2 வேணும் அப்படின்னு 22 போட்டிருக்காங்க. 20 போதும் இதுக்கு. இதே வந்து நல்ல வெயிலுக்கெலாம் வந்து இவங்க சொல்கிற வோல்டேஜ் விடவே அதிகமாக இதை கரண்ட் வருது. ஓரளவு சுமாரான வெயிலுக்கு மட்டும்தான் அந்த வோல்டேஜ் கரெக்டான வோல்டேஜ். அதிக வெயிலுக்குலாம் ரொம்ப அதிகமாகவே கரண்ட் தயார் பண்ணி கொடுக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிரைவ் வந்து 7.5 ஹெச்பி மோட்டர் வரல ஓட்டலாம். நம்ம 5 ஹெச்பி மட்டும் தான் இப்போ ஓட்டிகிட்ருக்குறோம். 7.5க்கும் 5க்கும் இதே டிரைவ் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேனர்லாம் வந்து உங்களுக்கு வாரண்டியாக பார்த்தீங்கன்னா எனக்கு 26 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது லாங் லைஃப், கிட்டத்தட்ட 100 வருஷம் இருந்தாலும் இது மெட்டீரியல் போகாது. பைப்பர் மாதிரி தான், ஒன்று அது உடையிறது தான். அந்த மாதிரி இது வரல இல்லை. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. ஒன்றும் அந்த மாதிரி ரிமார்க்கே எனக்கு வரல. டிரைவில் வந்து அந்த ஏதாவது ஒரு நாளைக்கு திடீர்னு இடிச்ச அன்னைக்கு அந்த போர்டில் ஐசின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் போயிடுது. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. இல்லை போரில் ஓடுறப்ப அந்த மண்ணுக்குன்னு மோட்டரில் அடைச்சி லோட் ஆகிடுச்சுன்னா அதில் ட்ரிப்பாகப்போ அடிக்கடி அதை ட்ரிப் ஆகிட்டு நான் போட்டுருவணும். அதை ஆன் பண்ணோம்னா அதில் திரும்பி ஏதோ ஒரு ஐசி அந்த மாதிரி போயிடுது. அதுதான் வெரி மெமரி ஃபால்ட்டு தான், வெரி ஃபால்ட்டு ஒன்றும் வர்றதில்லை. லோக்கலில் வந்து சர்வீஸ் இது வந்து குஜராத் கம்பெனி, மற்ற கம்பெனிக்காரனே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. மகேஷ்ன்ற ஒருத்தர் கோபியில் இருக்கார்,
அவங்கள பார்த்துக்க சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க வந்து மெக்கானிக் கழட்டிட்டு போய் அதை பார்த்து கொடுத்துறாங்க. அர்ஜென்ட்டுனா அவங்க டிரைவ் கொண்டாந்து செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 2 நாள் 3 நாளில் கொண்டாந்து பண்ணி விட்றாங்க. காசு வந்து 3000 ரூபா வருது ஒரு டைமுக்கு. அப்புறம் நாம் ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் பசங்க வர்றாங்க, பெட்ரோலு, அதுக்கு ஏதோ ஒரு 500 3000 3500 அதுக்குள்ளே தான் வரும். அது 1 இயருக்கு ஒருக்கா வரும். ஏதோ மின்னல் காலத்தில் வரும், மழை காலத்தில் வரும். அதை நாம் அது அன்னைக்கு ஓட்டாமல் இருந்துட்டோம்னா அதுவுமே வராது. வேறு இதில் ஒன்றும் போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இது டிரைவ் வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து கழட்டிட்டு போய் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் ஆகிட்டு. அவங்க கோயம்புத்தூர் போய் தான் அதை கம்பெனி இருக்குதா அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து பழக்கங்கிறதுனால அர்ஜென்ட்டாக வேணும் ஒரு வெள்ளாமை காயின்னு உடனே அவங்கக்கிட்ட இருக்கிற டிரைவ் கொண்டாந்து வச்சு விட்டுட்டு அவங்க கொண்டு போய் ரெடி பண்ணிவிட்டு வந்து கிளைம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரே நாளில் ஃபிட்டிங் போகலாம். ஃபிட்டிங் வந்து ஒரே நாள். மறுபடியும் அவர் ஏஐ வந்தாருன்னா மற்ற நாள் அவர் மோட்டர் எடுத்துவிட்டு காமிச்சிடுவாங்க. தண்ணி ஊற்றுறத பாட்டு போட்டோ எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு. ஃபிட்டிங்கில் ஒரே நாள் தான். இது மட்டும் போடுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அது ஒரு 3 அடி ஆழத்தை குழி பறித்து ஜல்லியை தான் காங்கிட்டு இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஏன்னா காற்றுக்கு இதுக்கெல்லாமே எல்லாமே சப்சிடி. ஒரு 220 அடி பைப்பு கொடுத்தாங்க. மேலே இருக்கிற பைப்பு நான் வாங்கிக்கிட்டோம். கேபிள் 100 மீட்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம அதிகமாக ஆழம் இறக்கணும் அப்படின்னா நாம் தான் வாங்கிக்கணும். இதே இப்போ என்னோட 400 அடியை போர் 500 அடி போகிறாங்க. அந்த 500 அடிக்கு உண்டான பைப்பை உயரம் நாம் தான் பண்ணிக்கணும். அவங்க 220 அடி 5 ஜிபிக்கு 7.5 இருந்தால் 330 அடி, அவ்வளோதான் அவங்க எலிஜிபிள். அதுக்கு மேலே நான் காசு போட்டு பண்ணிக்கணும். பைப் வந்து நாங்கள் 1.5 போட்டுக்கிறோம். 1.5 2 போடலாம். இப்போ 2 போட்டோம்னா உங்களுக்கு ட்ரை சீசனுக்கு போரில் தண்ணி குறைஞ்சி அப்போ வந்து 1.5 இருந்தால் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரியுது. அதனால் நான் 1.5 தான் போட்டிருக்கிறேன். கேபிள் வந்து 4 ஸ்கொயர் கேபிள் தான். நம்ம எலக்ட்ரிக் மோட்டருக்கு என்னவோ அதை தான். பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் அவுட்புட் பார்க்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரைவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிடச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை வந்துட்டுருக்கு, சூரியனும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. எப்போ வந்து சூரியன் வருதோ அப்போ வந்து நம்ம கீழே அவுட்புட்டில் வரக்கூடிய தண்ணியை நம்ம பார்க்கலாம். YuvaTamilTech சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.